மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வந்தது மிக்க பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அனுபவ ஞானத்திற்காக வந்திருக்கிறோம். அனுபவம் என்றால் என்ன? நம்முடைய பௌத்திக உடலின் மூலம் கிடைக்கும் பௌத்திக அனுபவங்கள் மட்டுமே கிடையாது. நமக்கு 7 வகையான உடல்கள் எல்லாமே இருக்கிறது. எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ், நல்ல சந்தோஷமான அனுபவம், ஆனந்தமான அனுபவம், எல்லா வகையான எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் 2வது உடலின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. 3வது உடலான ஆஸ்ட்ரல் பாடி, அதன் மூலம் நமக்கு எல்லாருக்குமே ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும். அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா நமக்கு அற்புதமான சூக்ஷ்ம ஞானம் என்பது கிடைக்கும். பௌத்திக உடலின் மூலம் நல்ல 5 சென்சரி ஆர்கான்ஸின் மூலம் நமக்கு எல்லாமே இந்த பௌத்திக அனுபவங்கள் எல்லாமே பெற முடியும். இங்கே சூக்ஷ்ம அனுபவங்கள் வேணும் அப்படின்னா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணாமல் வெறும் பௌத்திக அனுபவங்கள் ஆகட்டும், எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆகட்டும் இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லதா இருக்குமே. ஆனா சூக்ஷ்ம உடலின் மூலம் நமக்கு கிடைக்கும் பாருங்க அனுபவங்கள், அது கூட இந்த பௌத்திக உடலுக்குள்ளேயே நம்ம இருக்கும்போது அந்த அனுபவங்கள் எல்லாமே வரும்போது, இங்க நமக்கு மேல உலகங்கள்ல எல்லாமே இந்த மாதிரி இருக்கு, அங்கேயும் வாழ்க்கை என்பது இருக்கு. அந்த உலகத்திற்கு போகும்போது இந்த மாதிரி நமக்கு இந்த ஞானம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்தால், இங்கே நம்முடைய வாழ்க்கை, இங்கே நம்முடைய பர்செப்ஷன், பார்வை எல்லாமே மாறி. அதுக்காக ஆன்மீகம் என்பது மிக முக்கியமானது. ஆன்மீகம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது பண்ணவே முடியாது. எல்லாரும் வருவாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்க? அவங்க கிட்ட அந்த காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி என்பது இல்லை. 2வது ஒவ்வொரு நொடியும் பயத்துடன் வாழ்க்கை என்பது வாழ்வார்கள். பயம் எங்கே இருக்குமோ அங்கே ஆஸ்ட்ரல் டிராவல் என்பது பண்ண முடியாது. பௌத்திகமாக எத்தனை பயங்கள் இருக்கும் எல்லாருக்குமே. கணவர் ஏதாவது சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி, மனைவி ஏதாவது சொல்ல போவாங்களோ அப்படின்னு சொல்லி, டீச்சர் ஏதாவது அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம், வியாபாரத்துல ஏதாவது நஷ்டம் வந்தால் அப்படின்ற பயம், இந்த மாதிரி வகை வகையான பயங்கள் எல்லாமே இருக்கும்போது நம்ம சுற்றி ஒரு கயிறு, ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு கயிறு மாதிரி நமக்கு சுற்றியும் கட்டி இருக்கும். இன்னும் அத ஆஸ்ட்ரல் பாடி எப்படி வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்ப நாம் எல்லோரும் தியானம் என்பது செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருது? பிரபஞ்ச சக்தி என்பது உள்ள வருது. ஆஸ்ட்ரல் பாடி ரெடி ஆகும், நல்ல சக்தி வாய்ந்ததாக ரெடி ஆகும். அந்த சக்தி இல்லாம வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்போ புத்தகங்களை படிக்கிறோமோ, எப்போ அனுபவங்களை கேட்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சூக்ஷ்ம உடலுக்கு நம்பிக்கை என்பது வருது, பயம் என்பது போயிடும். அதுதான் முமுட்சு என்றவங்களுக்கு எந்த வகையான பயங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. முமுட்சு என்றால் என்ன அப்படின்னா, ஒரு படி கீழே இருப்பாங்க, என்லைட்டன்மெண்ட். அவருக்கு எந்த வகையான பயங்களும் இருக்காது. அந்த மாதிரி பயமற்ற வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வார்களோ, தினமும் முறைப்படியாக தியானம் செய்வார்களோ, சரியான விருப்பங்கள் இருக்குமோ, அவங்களுக்கு நல்லபடியா ஆஸ்ட்ரல் டிராவல் என்பது நடக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில என்ன கேட்கிறோமோ, என்ன தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ, இது தேவை, அது தேவை, இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோமோ, அந்த வகையான ஆஸ்ட்ரல் டிராவலே நமக்கு வருது. எப்ப பார்த்தாலும் பயமா இருக்கும்போது, நான் செத்து போறேனோ, என்கிட்ட இருக்கிற பணம், காசு, தங்கம் எல்லாமே யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்களோ, திருடங்கள் யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களோ, ஆக்சிடென்ட் ஆக போகுதோ, இதே மாதிரி யோசிக்கும் போது நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி கூட அதே மாதிரி அனுபவங்களுக்காக தூக்கத்துல ட்ரீம்ஸ் மூலமா, கனவுகள் மூலமா அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாங்க? நாமே தான் கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்டிருக்கிறோம்? பயத்துடன் கேட்டிருக்கிறோம், ஏதாவது ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் ஆன்ம ஞானம் என்பது மிக முக்கியம். ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்மாவிற்கு மரணம் இல்லை, பிறப்பு இல்லை. ஆன்மாவுக்கு தண்ணி, நெருப்பு, காற்று இது எதுவுமே
இந்த பஞ்சபூதங்கள் எதுவுமே அதுக்கு எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய சூக்ஷ்ம உடலுக்கு கூட எந்த வகையான தடைகளும் இருக்காது. இந்த ஞானம் நமக்கு வந்தால் எது சரியானது, எது சரியில்லாதது, எது சரியான விருப்பம், எது சரியில்லாத விருப்பம், எது சரியான வாழ்க்கை முறை, எது சரியில்லாத வாழ்க்கை முறை, இந்த வகையான 8 பாயிண்ட்டுகள் புத்தர் அஷ்டாங்க யோகத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே நாம கடைபிடிச்சு ஆழமான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை என்பது வாழ்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா சரியான விருப்பங்களே இருக்கும், சரியான சங்கல்பங்களே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி உடனே அது எல்லாமே வேற உலகங்கள்ல என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்துட்டு வந்துடும். சில செயல்கள் நாம ஆரம்பிக்கிறோம், ஆனா அது நடக்காது. எதுக்காக நடக்காது அப்படின்னா, மேல உலகங்கள்ல இருக்கிற ஞானம் கொண்டு வர முடியல, டவுன்லோட் ஆகல. மேல உலகங்கள்ல பர்மிஷன் கொண்டு வர முடியல. யார் போவாங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் நம்ம தெரிஞ்சவங்களோ யாரும் போக மாட்டாங்க. நமக்காக நாமே போகணும். அந்த வகையாக இருக்கும்போது ஆஸ்ட்ரல் பாடிக்கு கரெக்டான கைடன்ஸ் என்பது இருக்கணும். யாரு கொடுப்பாங்க ஆஸ்ட்ரல் பாடிக்கு கரெக்டான கைடன்ஸ்? நம்முடைய சங்கல்பங்கள், சரியான சங்கல்பங்கள், சரியான விருப்பங்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் என்பது நமக்கு உதவும். எப்போ சரியான வாழ்க்கை முறை என்பது நமக்கு புரியுதோ, ஆட்டோமேட்டிக்கா ஆஸ்ட்ரல் டிராவல் என்பது ஈஸியா நடக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் தினமும் தியானம் செய்யணும். தினமும் இந்த மாதிரி அவேர்னஸ்ல இருக்கணும். விழிப்புணர்வுடன் இருந்தால் ஒரு சரியில்லாத எண்ணம் வந்தாலும், ஒரு சரியில்லாத சங்கல்பம் நமக்கு தெரியாம செய்ய போறோம், அந்த மாதிரி பார்த்தால் ஆட்டோமேட்டிக்கா அது சரி பண்ணிக்கணும். அந்த சரி பண்ணிக்கிறதுக்காக ஆன்மீகம் என்பது மிக முக்கியம். ஸோ இப்போது வரைக்குமே தியானம் செய்யாம இருக்கும்போது கூட நமக்கு தூக்கத்துல நிறைய கனவுகள் எல்லாமே வந்திருக்கு. அந்த கனவுகள் எப்படி வந்தது? ஆஸ்ட்ரல் டிராவல் எங்கேயோ நடந்தது, அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் நடந்திருக்கு. ஆனா தியானம் பண்ணும்போது வெளியே வராது. எதுக்காக? பயம். இது எல்லாமே எதுக்காக இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, மனம், புத்தி, ஆன்மா, இந்த 3மே இருக்கு. தியானம் செய்வதற்கு முன் என்ன நடந்தது அப்படின்னா, நம்முடைய மனம், அதாவது கண்ணுக்கு எது தெரியுமோ அதுதான் சத்தியம், காதுக்கு எது கேட்குமோ அதுதான் உண்மை அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கு. மைண்டு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும், நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்? புத்தி மற்றும் ஆன்மா இவ 2 மைண்டுக்கு சரண்டர் ஆயிருக்கு. எப்போ தியானம் செய்கிறோமோ, எப்போ புத்தகங்களை வாசிக்கிறோமோ, எப்போ ஆன்ம ஞானம் என்பது பெறுவோமோ, ஆட்டோமேட்டிக்கா புத்தி உள்முகமாகும். ஆன்மா மேல உள்ள பரமாத்மா சைடுக்கு அதோட பார்வை அங்கே போகும். இவங்க 2மே, புத்தி உள்முகம் ஆயிடுச்சு, ஆன்மா பரமாத்மா சைடுக்கு. பரமாத்மா தான் இங்கே என்ன அப்படின்னா, மேல உலகங்கள்ல இருக்கும் அந்த பார்வை. நான் மட்டுமே கிடையாது, எத்தனையோ ஆன்மாக்கள், உயர்ந்த ஆன்மாக்கள் எல்லாமே இருக்கு அப்படின்ற உணர்வு வருது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? மைண்டு சரண்டர் ஆகும். மைண்டு சரண்டர் ஆகும்போது நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். ஆன்ம ஞானியாக அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஆரம்பமாகும். அப்போதான் நமக்கு ஆற்றல் என்பது கிடைக்கும். எதுக்காக கிடைக்கும்? மைண்டு 0 ஆகுச்சு. அப்போது வரைக்கும் மைண்டு 0 ஆகல. அது செய்யல, இது செய்யல, இது வேணும், அது வேணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ்ட்ரல் டிராவல் என்பது நடக்காது. எதுக்காக? எனர்ஜி வரல ஆஸ்ட்ரல் பாடி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தியானம் செய்யணும், புத்தகங்களை வாசிக்கணும், அனுபவங்களை கேட்கணும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு தெரியாமலேயே ஆன்ம ஞானிகளாக மாறுவீர்கள், பிரம்ம ஞானிகளாக மாறுவீர்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தினமும் எக்ஸ்போனென்ஷியலாக நீங்க உங்களுடைய வளர்ச்சி என்பதை நீங்க பாக்குறீங்க. எப்படி ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாமே நடக்கும், கடை எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வருது, பிசிக்கல் பாடி, பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே எது தேவை எது தேவை இல்லை அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரும்போது இங்கே நீங்க லிமிட் ஆகுறீங்க. எனக்கு இதுதான் வேணும், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறை என்பது எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, வணக்கம் மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே நன்றி.